வெறும் 3% ஆஃப் கேம் ஐடியா மட்டும்தான் ஒரு பிளேயபிள் கேமா மாறுது. ஸோ அது ஏன்னு இப்போ சொல்றேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல கேம் ஐடியா கிடைச்சுச்சு. அந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு நான் அதில ஏகப்பட்ட வேலை செஞ்சேன். அந்த ஐடியாவ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கேமா மாத்தணும்னு சொல்லிட்டு 3D மாடல் செய்றதுலேருந்து, ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுலேருந்து, ஒரு ஃபுல் கேம் பிளே சீன்ஸ் எல்லாமே நூக் அண்ட் கார்னர்ஸ் அதில வேலை செஞ்சாலும், என்னால அந்த கேம் ஐடியாவ கன்டின்யூ பண்ணி அத கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இதில எனக்கு கோட் தெரியலனாலோ, இல்ல ஸ்கில் இஷ்யூவோ அந்த மாரி கிடையாது. இத்தனைக்கும் அது ரொம்ப நல்ல ஐடியா. ஏன்னா, அந்த ஐடியால எனக்கு இருந்த கிளாரிட்டி ரொம்ப 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 கம்மியா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரே ரீசன்னால தான் அந்த ஐடியா ஸ்டாப் ஆச்சு. ஐடியா கிளாரிட்டினா என்ன? ஐடியா கிளாரிட்டினா என்னன்னா, நீங்க வச்சிருக்கிறது ஒரு ரா ஐடியான்னு வச்சுப்போமா, அத நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும். 3 விஷயத்த நீங்க உங்க நோட்லயோ இல்ல கமெண்ட்லயோ எழுதுங்க. உங்களோட கேம் என்ன ஜான்ரா? எந்த பிளாட்ஃபார்ம்க்காக இந்த கேம நீங்க ரெடி பண்றீங்க? யார் உங்களோட ஆடியன்ஸ்? இந்த 3 கேள்விக்கு உங்களோட ஐடியாலருந்து நீங்க பதில் சொன்னா மட்டும் தான், உங்களுக்கு வந்து ஐடியால கிளாரிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கேம் இன்ஜின்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் அது ஒரு இமேஜினேஷன் தான். இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ரியாலிட்டியான ஒரு கேம் ஐடியாவா வரப்போகுது. இத ஸ்ட்ரக்சர் பண்ணாம நான் இறங்குனதுனால, ஒரு டைமும் நியூ டூல்ஸ், நியூ டெக்னாலஜி வரும்போதும், என்னோட ஐடியா எவால்வ் ஆகல. ஆச்சு. ஒரு டைமும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும், நல்ல இது வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ராக்ரஸ் காட்டாம, அதே இடத்த ரவுண்ட் அடிச்சுன்னு இருந்தேன். அதனால எனக்கு ப்ராக்ரஸே இல்லாம, பர்ன் அவுட் ஆயி, நான் அந்த ஐடியாவ ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க ஐடியா ஸ்ட்ரக்சர்னா உடனே கேம் டிசைன் டாக்குமெண்ட் அளவுக்கு போயிடாதீங்க. பெருசா வந்து ரெஃபரன்ஸ் அந்த மாரி வந்து உங்கள ஒரு 10 பேஜுக்கோ, 20 பேஜுக்கோ, இல்ல 100 பேஜுக்கோ கேம் டிசைன் டாக்குமெண்ட் பண்ண சொல்ல போறதில்ல. நீங்க கேம் பண்ணவே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க ஐடியாவ கரெக்ட்டா வந்து இந்த மாரி இருக்கு. இத வந்து எப்படின்னா, கேம் ரெடி ஐடியாவா மாத்துறது மட்டும் தான் இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப். கேம் டிசைன் டாக்குமெண்ட் இல்லாம கூட சில கேம் டெவலப்பர்ஸ் வந்து நல்ல கேம் பண்ணவங்க இருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம எந்த டெவலப்பரும் பண்ணதில்ல. தாமஸ் பிரஷ்லேருந்து பெரிய பெரிய AAA கேம் கம்பெனிஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க. ஸோ, அதனால நான் பண்ண மிஸ்டேக்க நீங்க அதே மாரி பண்ணி மாட்டிக்காதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஜான்ரானா உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. அப்போ வேலரண்ட் என்ன ஜான்ரான்னு நினைக்கிறீங்க? வேலரண்ட் கேம் நம்மளுக்கு தெரியும். நெறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, FPS நினைப்பீங்க. பட் ராங். என்னன்னா, அது FPS ஷூட்டர் மட்டும் கிடையாது. அது டாக்டிக்கல் ஹீரோ ஷூட்டர். இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பட் வந்து அந்த வித்தியாசத்த கவனிக்காம நம்ம FPS கேம் செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஜென்ரிக்கா போயிடும். ஸோ இந்த மாரி உங்களோட ஐடியாவோட ஸ்பெசிஃபிக் ஜான்ரா இருக்கும். அத ஃபர்ஸ்ட்டே வந்து லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கேம கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க அத ஃபர்ஸ்ட் லாக் பண்ணலனா, த்ரூ அவுட் த கேம் வந்து அது மாறினே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு போவோம். ஆடியன்ஸ். உங்களோட கேம் ஐடியாக்கு இந்த ஜான்ரா, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம வச்சு, யார் உங்க ஆடியன்ஸ்ன்றத ஓரளவுக்கு நேரோ டவுன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா யார் உங்க ஆடியன்ஸ்ன்றத கரெக்ட்டா யோசிச்சு பண்ணுங்க. நீங்க யாருக்காக கேம் பண்றீங்கன்னு கேட்டா, நீங்க வந்து எல்லாரும் விளையாடணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயத்த புடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க 13லேருந்து 25 வரைக்கும் உங்க ஆடியன்ஸா? இல்ல 18லேருந்து 35 வரைக்கும் ஆடியன்ஸான்றது, இந்த மெச்சூரிட்டி ரேட்டிங், பிளட் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நீங்க கிட்ஸ் ஆடியன்ஸ்னா டேப் வச்சு ரோப்ளாக்ஸ் விளையாடுற பசங்கலாம் இருக்காங்க. ஸோ, அந்த மாரி ஆளுங்களுக்கு எப்படி குடுக்கணும்ன்றத பொறுத்து, உங்களோட கேம் ஸ்ட்ரக்சர் டோட்டலா மாறும். அமாங் அஸும், பல்டூர் கேட்டும் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் ஆடியன்ஸ் ஆடுற கேமே கிடையாது. ஒரு சில பேர் 2ம் விளையாடலாம். பட் வந்து இது கேஷுவல், இது ஹார்ட்கோர் பிளேயர்ஸ் ஆடுறது. ஸோ இந்த மாரி வந்து ஆடியன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும்போது, உங்க ஐடியாவ எந்த மாரி ஆடியன்ஸ்க்கு பிளேஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு பாருங்க. நான் வந்து ஆடியன்ஸ நேரோ பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஆடியன்ஸ எய்ம் பண்ண சொல்றேன். இந்த ஆடியன்ஸ்க்கு இந்த கேம் பக்காவா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா, அந்த ஆடியன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. உங்க கேம் நல்ல கேமா இருந்தா அத தாண்டியும் ரீச் ஆகும். நீங்க எய்மே இல்லாம போனீங்கன்னா வந்து, எந்த ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத கேமா கூட ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆடியன்ஸ வைஸா சூஸ் பண்ணுங்க. 3வது முக்கியமான விஷயம் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்ன்றது என்னன்னா வந்து, நீங்க எந்த டிவைஸ்க்காக உங்க கேம எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ மொபைல் கேமா அது? இல்ல பிசி கேமா? இல்ல கன்சோல் கேமா? நீங்க எல்லாம் நினைக்கலாம் வந்து பிசியும் கன்சோலும் கிட்டத்தட்ட சிமிலர் தானே. ஒரே கேம் ரீரிலீஸ் பண்றாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பட் அதுலயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. கால் ஆஃப் டியூட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு கால் ஆஃப் டியூட்டி மொபைல் தெரியும். நிறைய பேர் கன்சோல்ல விளையாடுவீங்க. பிசில கூட விளையாடுவீங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த 3 கேமும் ஒரே கேமா? ஐபி பேர் மட்டும் தான் சேமே தவிர்த்து, இந்த 3 கேமுமே டிஃபரன்ஸ் தான். நீங்க யோசிக்கலாம். கன்சோல் கால் ஆஃப் டியூட்டியும், பிசி கால் ஆஃப் டியூட்டியும் சேம் தானே. அப்புறம் ஏன் வந்து டிஃபரண்ட்ன்ற?
கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிக்காவும் அந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த கேம ட்வீக் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா எய்ம் அசிஸ்ட், அதுக்கப்புறம் சினிமேட்டிக்ஸ் இத தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா பிசின்றது ஃபாஸ்ட் பேஸ், மவுஸ் ஃபிளிக்ஸ் இந்த மாரிலாம் ஏகப்பட்டது இருக்கும். கால் ஆஃப் டியூட்டி பிசியும், கால் ஆஃப் டியூட்டி மொபைலும் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். இந்த கன்சோல்ல சொன்னது மைனர் சேஞ்சஸ்னா கூட இது டிராஸ்டிக்கலா இருக்கும். ஏன்னா, உங்க பேட்டரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப வந்து உங்களால 45 மினிட்ஸ் கேம்லாம் வந்து மொபைல்ல கன்டின்யூ பண்ணி விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, செஷன் டைம ரொம்ப சின்னது பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்களோட கேம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆவறதுக்கு பதிலா, ஆல்ரெடி அங்க இருக்கிற கேம் PUBG அதுலருந்து மொபைல் PUBGலருந்து இன்ஸ்பயர் ஆயி அவங்க பண்ணியிருப்பாங்க. நீங்க எந்த டிவைஸ்ல ரிலீஸ் பண்றீங்கன்றத பொறுத்து உங்களோட கேம் பிளேவோட கோர் மெக்கானிசமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால வந்து பிளாட்ஃபார்மையும் நீங்க வந்து உங்க ஐடியாக்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணுங்க. நீங்க ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட இமேஜினேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா, நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணீங்கன்னா தான் உங்ககிட்ட ஒரு நல்ல கேம் ஐடியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்க டர்ன். உங்களோட கேம் ஜான்ரா எது? அதே மாரி உங்க ஆடியன்ஸ் யாரு? என்ன பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஐடியாவ அடுத்த வீடியோல ஃபீச்சர் பண்ண ட்ரை பண்றேன். பிராக்டிகலா அடுத்த வீடியோல உங்களோட கேம் ஐடியா ஸ்ட்ரக்சர எப்படி வந்து ஒரு புரோட்டோடைப்பா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிஹரன். நன்றி.